அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோல பிப்ரவரி 3 டு 9, ஓகே, இந்த வாரத்துக்கான நடப்பு நிகழ்வுகள், பிப்ரவரி 3 டு 9க்கான வாரத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். ஸோ இது போன வாரம் பார்க்காதவங்க நம்ம சிவில் ஸ்டூட் சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்திருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணி போன வாரம் நடப்பு நிகழ்வு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4, ஓகே, குரூப் 4 எக்ஸாமுக்கான நிகழ்வு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரில இருந்து இந்த நடப்புகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பிப்ரவரி டு மே வரைக்கும் நீங்க இந்த இந்த நம்ம சிவில் ஸ்ட்ரீட்ல போட்ட நடப்புகளை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கடுத்து ஸோ 2023க்கான நடப்புகள் வந்து நம்ம மராத்தன் வந்து போடுவோம். ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுவே குரூப் 4 எக்ஸாமுக்கு போதுமானதாக உங்களுக்கு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் ஸ்ட்ரீட்ல இருந்து வழிகாட்டல் திட்டம் சொல்லிட்டு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கிறோம். என்ன இருந்து ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2, 2024 இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, பிப்ரவரி 18, 2024 இருந்து வழிகாட்டு வகுப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் திட்டம் வந்து கொடுக்கும். 100 நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு திட்டம் வந்து கொடுக்கும். ஸோ அதில் டெய்லி உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துரும். அதே மாதிரி 25 கொஸ்டின் வந்து டெய்லி கொடுத்துரும். ஸோ வாரம் திருப்பி ஒரு வாரத்துக்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அது போக 100 நாட்கள் வந்து எங்களோட நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு தனியா மென்டார்ஷிப், அதாவது மென்டார்ஷிப் வந்து தனியா உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு மென்டார் வந்து உங்களுக்கு வந்து இருப்பாரு. ஸோ அந்த மென்டார் வந்து ஒரு கைட் பண்ணுவார். ஸோ நீங்க அவங்கள்ட்ட நீங்க உங்க டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது 100 நாள் வந்து போகும். ஸோ அதே மாதிரி நடப்பு கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குது. வழிகாட்டு திட்டம்ன்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா, 2499 ரூபா ஃபீஸ். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 97900786 நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான நடப்பு வந்து பார்க்கலாம். ஸோ பாரத் அரிசி, ஓகே, பாரத் அரிசி வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் 29க்கு 1 கிலோ அரிசி. ஸோ 1 கிலோ அரிசி வந்து 29 ரூபாய்க்கு. இப்போ விலைவாசி வந்து உயர்வால அரிசி வந்து கஷ்டப்படுறவங்க அரிசி வந்து வாங்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி, 29க்கு 1 கிலோ அரிசி வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அரிசிக்கு பேர் பாரத் அரிசி. இப்போ வந்து கேட்கலாம் சமீபத்தில் எந்த அரிசியின் பேருன்னு கேட்கலாம். மலிவான விலையில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட அரிசிக்கு பேர் என்ன? பாரத் அரிசின்னு சொல்றாங்க. ஓகே, 29 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க 1 கிலோ. அடுத்து இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கருப்பு வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புற்றுநோய் வந்து பெண்களுக்கு இடையில வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே இங்க பேசியிருக்காங்க. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க வந்து உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய WHO, உலக சுகாதார அமைப்பு வந்து இந்தியாவில் புற்றுநோய் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு, பாதிப்பு வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆண்களிடம் உதடு மற்றும் வாய் புற்றுநோயும், பெண்களிடம் மார்பகம் கருப்பை வாய், கருப்பை வாய் புற்றுநோயும் பொதுவாக காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடிஸ் இந்த இதுல ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க WHO, உலக சுகாதார அமைப்பு. அடுத்து அத்வானிக்கு பாரத் ரத்னா. ஓகே, ஸோ அத்வானி பிஜேபி மூத்த தலைவரான அத்வானிக்கு பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா 50வது, ஓகே, 50வது பாரத் ரத்னா வந்து அத்வானி கொடுத்தாங்க. அதே மாதிரி 49வது பாரத் ரத்னா வந்து கர்பூரி தாக்கூர், ஸோ மறைந்த முன்னாள் பீகார் முதல்வருக்கு போஸ்ட்மஸ், இறந்த பிறகு கொடுக்கறது போஸ்ட்மஸ் சொல்லுவோம். ஸோ இறந்த பிறகு வந்து கர்பூரி தாக்கூர் ஒருத்தர் வந்து கொடுத்துருக்க பாரத் ரத்னா. இது வந்து 49. ஸோ 50வது பாரத் ரத்னா வந்து இப்ப அத்வானி, பிஜேபி லீடர் மூத்த தலைவர் அத்வானிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சுகாதார தமிழகத்தின் முதல் முறையா மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சுகாதாரத்துக்கு நிறைய திட்டங்கள் வந்து இருக்கு. முதல் பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் சொல்றோம். மக்களை தேடி மருத்துவம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. 48. 48 மணி நேரத்துல 48 மணி நேரம் கூட உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துடும். அந்த ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு அந்த சிகிச்சை வந்து இலவசமா பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 சொல்ற திட்டம். அதே மாதிரி மூணாவது பாத்தீங்கன்னா மூணாவதும் ஒரு திட்டம் வந்து இருக்கு. ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம்னு சொல்லிட்டு கடைசியில வந்து இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இந்த ரெண்டுனா உங்க ஏரியாவோட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பாத்தீங்கன்னா 63 வகையான பரிசோதனை வந்து நீங்க வந்து செய்து கொள்ளலாம். ஓகே, 63 வகையான பரிசோதனை வந்து நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இது வந்து கன்னியாகுமரியில லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி எந்த மாவட்டம்னா கன்னியாகுமரியில லான்ச் பண்ணிருக்கேன். இதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகே, மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம்.
அடுத்து அனுமதினி செயலி. இது வந்து ஒரு ஆப் அப்ளிகேஷன். அனுமதினி செயலின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா இந்திய மொழியில டிஜிட்டல் வடிவ ஆய்வுகளை வழங்க செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த இயங்கும் தளம் அனுமதினி செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நீங்க வந்து இந்திய மொழிகள்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய மொழிகள் எடுத்து டிஜிட்டல் வடிவில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். அதுதான் அனுமதினி செயலி சொல்றாங்க. அனுமதினி ஆப் மொபைல் வந்து இருக்கும் உங்களுக்கு. அடுத்து லக்பதி திதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து வந்திருக்கு. ஸோ என்னன்னா கிராமப்புற பெண்களுக்கு மிகவும் அதிகாரம் அளிப்பதற்காகவும் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் லக்பதி திதி திட்டம் விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டு இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இடைக்கால நிதிநிலை அறிக்கை இப்போ வந்து இது பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா இடைக்கால நிதிநிலை அறிக்கை அப்படின்னா பட்ஜெட். ஓகே, வருஷம் வருஷம் வந்து பட்ஜெட் போடுவாங்க. ஸோ ஆனா இந்த வருஷம் எலெக்ஷன் வந்ததுனால அவங்க வந்து இடைக்கால நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில லக்பதி திதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துக்கு பட்ஜெட் வந்து விரிவுபடுத்திருக்காங்க. அது செலவு வந்து விரிவுபடுத்திருக்காங்க. அதான் இங்க பேசியிருக்காங்க. லக்பதி திதி அப்படின்னா கிராமப்புற பெண்களை வந்து அந்த அதிகாரம் அளிப்பதற்காக கொண்டு வந்தது அந்த லக்பதி திதி திட்டம். ஓகே, அடுத்து பிச்சை தொழில் செய்பவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் தேசிய அளவிலான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இளம் பருவத்தினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பிச்சை எடுத்தலை ஒழிக்க செய்ய முனைகிறது. ஸோ இளம் பருவத்தினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து பிச்சை எடுக்கிறது வந்து இது வந்து தடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது விளிம்பு நிலை தனிநபர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வந்திருக்கும். ஓகே, ஸ்மைல் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கும். அந்த ஸ்மைல் அப்படின்னு திட்டத்தின் கீழே வர்றதுதான் இந்த இந்த ஸ்கீம். பிச்சை தொழில் செய்பவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் தேசிய அளவிலான முன்னெடுப்பு வந்து எது கீழே வருது? ஸ்மைல் என்ற துணை திட்டத்துக்கு ஸ்மைல் திட்டத்துக்கு கீழே இந்த துணை திட்டமா இந்த திட்டம் வந்து வருது. ஸோ ஸ்மைல் அப்படின்னா விளிம்பு நிலை தனிநபர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இருக்கு. ஸோ அது கீழே தான் இது வந்து வருது. ஓகே, அடுத்து குழந்தைகளுக்கான உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி வழங்கும் நாடாக கேமரூன். ஸோ ஆப்பிரிக்காவில் கேமரூன். ஸோ இதுதான் இந்த நாடு வந்து குழந்தைகளுக்கான உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி வழங்கும் நாடா வந்து இது வந்து வந்திருக்கு. கேமரூன். ஸோ ஆப்பிரிக்கால இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 16வது நிதி ஆணையத்தின் உறுப்பினர்கள் வந்து இப்ப வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, 16வது நிதி ஆணையம்ன்றது 2025 வந்து 2025 அந்த பரிந்துரைகள் வந்து சமர்ப்பிச்சிருக்கு. ஸோ 2026 to 31 வரைக்கும் 5 வருஷம் வந்து இந்த 16ஆம் நிதி ஆணையம் வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த 16ஆம் நிதி ஆணையத்தின் தலைவர் பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ அவர் தான் இவர் வந்து நித்தி ஆயோகோட முன்னாள் சேர்மன் சொல்லிட்டு முன்னாள் வைஸ் சேர்மன். ஓகே, 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா. ஸோ உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 3 முழு நேர மற்றும் ஒரு பகுதி நேர உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதான் 3 முழு நேர உறுப்பினரும் ஒரே ஒரு பகுதி நேர உறுப்பினரும் இப்ப வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து நடப்பு வந்து வந்திருக்குது. 16ஆம் நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா. ஸோ நிதி ஆணையம்ன்றது 5 வருஷம் ஒரு தாட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரோட போடப்படுறது அந்த நிதி ஆணையம். இப்ப தற்போது 16ஆம் நிதி ஆணையம் 2026 முதல் 2031 வரைக்கும் அந்த 5 வருஷம் வந்து வரப்போகுது. ஸோ அதனால அந்த பரிந்துரைகளை 2025 இவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நிதி ஆணையத்தின் தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. எடுத்துக்கோ போதும். அடுத்து ஊழல் கண்ணோட்ட குறியீடு. ஸோ கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் இடம் 180 நாடுகள்ல 93வது இடமா வந்து இந்தியா வந்து இருக்கு. அதே மாதிரி ஊழல் குறைவான நாடு பாத்தீங்கன்னா டென்மார்க். ஸோ ஊழல் குறைவான நாடு டென்மார்க்கும் ஊழல் அதிகமான ஒரு நாடு சொமாலியா. ஸோ முதல் இடத்துல டென்மார்க்கும் கடைசி இடத்துல சொமாலியாவும் இருக்கு. ஓகே, லாஸ்ட் வந்து சொமாலியாவோட இருக்கு. இந்தியாவோட பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா 93வது வந்து நம்ம இந்தியா வந்து இருக்கும். ஸோ ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2023 டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். அடுத்து உலக சதுப்பு நில தினம். ஸோ பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து உலக சதுப்பு நில தினம், வேர்ல்டு வெட்லாண்ட் டே வந்து கொண்டாடுறோம். பிப்ரவரி 2ஆம் தேதி. ஸோ ராம்சார் உடன்படிக்கை தான் இந்த உலக சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாப்பதற்கான சர்வதேச ஒப்பந்தம் எதுனா ராம்சார் உடன்படிக்கை. ஸோ அதனால இந்த ராம்சார் தளங்கள் சொல்லுவோம். ஸோ இந்தியாவில பாத்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில 80 முன்னாடி வந்து 75 இருந்துச்சு. இப்ப 5 கோடி 80 ராம்சார் தளங்கள் சதுப்பு நிலங்கள் வந்து இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து 16 வந்து இருக்கு. ஸோ இந்த 16 இருக்கிறதுனால தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தளங்களோட மாநிலமாக தமிழ்நாடு வந்து உருவெடுத்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சதுப்பு நிலமானது நன்னீர் அல்லது கடலோர பகுதிகளாக இருக்கலாம். அந்த கடலோர பகுதிகளாக இருக்கிற ஏரியா பேர் தான் சதுப்பு
சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சதுப்பு நிலத்தை பாதுகாப்புக்கு தான் இந்த உலக சதுப்பு நில தினம் சொல்லி பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. இந்த சதுப்பு நில தினம் வந்து நியூஸ்ல வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஸோ தினம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில எத்தனை மொத்தம் 80 இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து 16 இருக்கு. இந்தியாவிலே அதிக சதுப்பு நிலம் கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சதுப்பு நிலம் எங்க இருக்கும்? நன்னீர் அல்லது கடல் அல்லது கடலோர பகுதிகளாக இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட நடவடிக்கை தான் ராம்சார் உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு ஓகே, சர்வதேச ஒப்பந்தம். அடுத்து சென்னை தொழில் கழக நுட்ப கழகமானது சென்னை தொழில்நுட்ப கழகம், அதாவது ஐஐடின்னு சொல்றேன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்த கல்வியாண்டு முதல் தனது இளங்கலை படிப்புகளில் விளையாட்டுத்துறை சார்ந்த இடஒதுக்கீடுகள் அறிமுகப்படுத்துவோம் சொல்றாங்க. ஐஐடி சென்னை என்ன பண்ண போகுது, அடுத்த வருஷத்துல இருந்து இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்க போகுது. நாட்டிலேயே இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஐஐடி ஸ்போர்ட்ஸ்ல இடஒதுக்கீடு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஐஐடி வந்து சென்னை தொழில்நுட்ப கழகம் தான் சொல்றாங்க. ஓகே, தொழில்நுட்ப கல்விக் கழகங்கள் அறிமுகப்படுத்தப்படும் முதலாவது முன்னெடுப்பு. ஓகே, இந்தியாலேயே இந்த தொழில்நுட்ப கழகங்கள்ல இந்த ஐஐடி சென்னை தான் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ரிசர்வேஷன் வந்து கொண்டு வர பாடம் சொல்றாங்க. ஓகே, ஸோ இது இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை. உலக புற்றுநோய் தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம் வந்து பிப்ரவரி 4 வந்து கொண்டாடப்படுது. பிப்ரவரி 2ஆம் தேதி உலக சதுப்பு நில தினம், பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம். அடுத்து முதலாவது ஆய்வு கப்பல் ஐஎன்எஸ் சந்தேயாக் சொல்றாங்க. ஓகே, சந்தாயக். ஸோ இந்திய கடற்படையானது ஐஎன்எஸ் சந்தாயக் எனப்படும் அது சமீபத்திய ஆய்வு கப்பலை இடையில் இணைத்துள்ளது சொல்றாங்க. இந்த கப்பலானது கடல்சார் மற்றும் புவி இயற்பியல் தரவுகளை சேகரிக்கவும் பாதுகாப்பு மற்றும் பொது பயன்பாடுகளுக்கு சேவை வழங்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. அப்ப ஐஎன்எஸ் சந்தாயக் முதலாவது ஆய்வு. அடுத்து வியோமித்ராவின் விண்வெளி பயணம். ஸோ வியோமித்ரா அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட். ஓகே, மனித வடிவிலான பெண் எந்திர மனித விண்வெளி வீராங்கனை தான் இந்த வியோமித்ரா. ஸோ இது எதுக்கு லான்ச் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ககன்யான் திட்டம் வந்து நீங்க கொண்டு வரப்படும். ககன்யான் திட்டம் வந்து கொண்டு வரப்படும். இது வந்து நிலவுக்கு வந்து மனிதர்களை விண்வெளிக்கு மனிதர்களை திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். ஸோ அந்த விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பு முன்னாடி ஸோ இதை வந்து இந்த ரோபோ, அதாவது எந்திர மனித விண்வெளி வீராங்கனையான இந்த வியோமித்ரா வந்து அனுப்ப போறாங்க. இது வந்து எப்ப அனுப்ப போறாங்க, ககன்யான் வந்து 2025ஆம் ஆண்டு ககன்யான் வந்து அனுப்ப போறாங்க. ககன்யான் மனிதனை அனுப்ப போறாங்க. 2024 என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா இந்த வியோமித்ரான்னு சொல்லக்கூடிய இந்த எந்திர மனித விண்வெளி வீராங்கனையை அனுப்பி டெஸ்ட் பண்ண போறாங்க 2024. அப்ப இந்தியாவின் பெண் எந்திர மனித விண்வெளி வீராங்கனையான வியோமித்ரா விண்வெளி பயணமானது இந்த ஆண்டின் 3வது காலாண்டில் திட்டமிடப்பட்டுள்ளது. 2024 திட்டமிடப்பட்டுள்ளது. 2025 ககன்யான் மிஷன் வந்து திட்டமிடப்பட்டுள்ளது. 2024 இந்த வியோமித்ராவை ககன்யான் மிஷன்ல லான்ச் பண்ணி என்ன பண்ண போறாங்க, டெஸ்ட் பண்ண போறாங்க. 2025 நம்ம மனிதர்கள் வந்து அனுப்ப போறாங்க விண்வெளிக்கு. ஸோ அதான் பாத்துக்கணும். இப்போ வியோமித்ரான்றது எந்த திட்டத்துடன் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டத்துடன் தொடர்புடையது. பாலினம் சார்ந்த நிதிநிலை அறிக்கை. ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட் சொல்லுவோம். பாலினம் சார்ந்த நிதிநிலை அறிக்கை. ஸோ வருடாந்திர பாலினம் சார்ந்த நிதிநிலை அறிக்கை வெளியிடும் நடைமுறை 2005 to 2006 முதல் தொடங்கியது. ஸோ 2005ஆம் ஆண்டு to 2006ஆம் ஆண்டு தான் இது வந்து தொடங்கி இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பாலினம் சார்ந்த நிதிநிலை அறிக்கை வந்து எந்த ஆண்டு முதல் தொடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 2005 to 6 முதல் தொடங்கியிருக்கு. இந்த ஆண்டு மொத்த ஒதுக்கீடு ஓகே, இந்த ஆண்டுக்கான அந்த நம்ம இடைநிலை அறிக்கை. ஓகே, இந்த ஆண்டு இன்டரிம் பட்ஜெட் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில மொத்த ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த நிதிநிலை அறிக்கையிலேயே இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் தான் அதிகமா ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. மொத்த செலவினங்கள் சுமார் 6.5% ஆகும் சொல்றாங்க. மொத்த செலவினங்கள் பட்ஜெட்ல மொத்த செலவினங்கள் 6.5% வந்து இந்த பாலினம் சார்ந்த நிதிநிலை அறிக்கைக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆண்டு அதிக பாலினம் சார்ந்த நிதிநிலை அறிக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிக நிதி வந்து எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க, பாலினம் சார்ந்த நிதிநிலைக்கு. இந்த போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது முன்னாடி வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ரொம்ப வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது 2005ல 4.8 ஒதுக்குனாங்க. ஸோ அதே மாதிரி 2006ல 3.8 அப்படி குறைஞ்சிட்டே வருது, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ திருப்பி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ போயிட்டு இப்போ 2023ல 5.8 வந்து ஒதுக்குனாங்க. இப்போ 2024ல 6.5 வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ முன்னாடி வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம் வந்து ஒதுக்கியிருக்காங்க 6.5. இப்போ ஜெண்டர் பட்ஜெட் பாலினம் சார்ந்த நிதிநிலை அறிக்கை வந்து 2005ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2005 to 6 அந்த வருஷத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கோங்க.
நாசா நிறுவனமானது சூப்பர் எர்த், அதாவது TI-715b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட் கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சூப்பர் எர்த் என்று என்னன்னா புவியினை போன்ற அமைப்புகளை கொண்டு பெரிய கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புவியினை எர்த் மாதிரி இருக்கும், அது சூப்பர் எர்த்னு சொல்றாங்க. ஒரு புவி மாதிரி பெரிய கோள், அதாவது பெரிய பிளானட் தான் இந்த TI-715b கிரகம் சொல்லி சொல்றாங்க. இது வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உகந்த சூழல்களை கொண்டிருக்கும் ஒரு கிரகத்தை கண்டறிந்துள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த கிரகத்துல என்ன உயிர்கள் வந்து வாழலாம் சொல்லி சொல்றாங்க. ஸோ அது சூழல்களை கொண்டிருக்கிற கிரகம் தான் இந்த T0Y715b கிரகம் சொல்றாங்க. நமது புவியில் இருந்து 137 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது. ஸோ லைட் இயர்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஒளி ஆண்டுகள் அப்படின்னு லைட் இயர்ஸ். ஸோ 137 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளதா இந்த கிரகம். ஸோ பூமியை விட 1.5 மடங்கு அகலம் கொண்டதாகவும் சொல்றாங்க. எர்த்தை விட 1.5 மடங்கு வந்து ரொம்ப அகலம் கொண்டது. சூரியனை விட சிறிய மற்றும் குளிர்ச்சியான ஒரு சிவப்பு நிற விண்மீன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூரியனை விட சிறிய மற்றும் குளிர்ச்சியான சிவப்பு நிற விண்மீன் தான் இது இந்த T01715b கிரகம் பிளானட் சொல்றாங்க. அப்ப இந்த நியூஸ்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்பாங்க, T01715 வந்து 715b வந்து இப்ப நியூஸ்ல வந்து இருந்துச்சு என்னன்னு கேட்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகம் பிளானட். ஸோ புவியினை போன்ற அமைப்புகளை கொன்ற ஒரு பெரிய கோள் தான் இந்த T01715b கிரகம் சொல்றாங்க. ஓகே, தளவாட செயல்திறன் குறியீடு லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வெளியிடுறது வந்து உலக வங்கி. இந்தியாவின் தரவரிசை பார்த்தீங்கன்னா 39 நாடுகள்ல 38வது இடம் வந்து இந்தியாவின் தரவரிசை வந்து இருக்கு, 38வது இடம். தளவாட செயல்திறன் குறியீடு லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இங்கிலீஷ்ல. ஓகே, அடுத்து பொது சிவில் குடிமை சட்டம். ஸோ யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோட் சொல்லுவோம். பொது சிவில் குடிமை சட்டம் இது வந்து நிறைவேற்றின ஃபர்ஸ்ட் மாநிலம் பார்த்தீங்கன்னா முதல் மாநிலமாக உத்தராகண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, உத்தரகாண்ட் மாநிலம் இருக்கா ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வு. பொது சிவில் குடிமை சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலமாக உத்தராகண்ட் இந்தியாவின் சட்டமன்ற வரலாற்று ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறித்துள்ளது. இந்தியாவின் சட்டமன்ற வரலாற்றிலேயே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சொல்லக்கூடிய பொது சிவில் குடிமை சட்டத்தை அமல்படுத்துற ஒரு முதல் மாநிலம் எதுனா உத்தராகண்ட் மாநிலம். பொது சிவில் சட்டம் என்றால் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா திருமணம், விவாகரத்து, தத்தெடுத்தல், வாரிசு உரிமை ஆகியவற்றில் ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. ஸோ திருமணம் பண்றாங்க, அதே மாதிரி விவாகரத்து பண்றாங்க, தத்தெடுத்தல் பண்றாங்க, வாரிசு உரிமை வந்து கொடுக்குறாங்க. அது இது நாள்லயும் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் வந்து பின்பற்றப்படுகின்றன. ஆனா அதற்கு பதிலாக ஒரே சட்டத்தை பின்பற்ற பொது சிவில் சட்டம் வழிவகுக்கும். ஸோ வெவ்வேறு மதங்கள்ல வெவ்வேறு திட்டம் இருக்கு. ஆனா இந்த பொது சிவில் சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் ஒரே சட்டமா பின்பற்றப்படுறதுதான் இந்த பொது சிவில் சட்டம் வந்து சொல்றாங்க. ஓகே, இப்போ எல்லா மதமும் ஒரே சட்டத்தை பின்பற்ற வேண்டும், அதுதான் பொது சிவில் சட்டம். ஸோ சட்டத்தை பின்பற்றி பொது சிவில் சட்டம் வழிவகுக்கும் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது சிவில் சட்டத்தை பொறுத்தளவு அரசியலமைப்புல பகுதி 44 அரசு நெறிமுறை கோட்பாடுகள் DPSP டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசில பகுதி 44 ஆர்டிகல் 44ல இந்த பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோட் பத்தி பேசியிருக்காங்க. இதுமே ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ பாலிட்டியில உங்களுக்கு வரப்போற குரூப் 4ல இது வந்து கேட்கலாம். ஆர்டிகல் 44 வந்து என்னது அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோட் DPSP யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோட் பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம சிவில் இன்ஸ்டியூட்ல சொன்ன மாதிரி வழிகாட்டல் திட்டம். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்றோம், February 18 ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதே மாதிரி 100 நாட்கள் இது வந்து ஒரு 100 நாட்கள் திட்டம். ஸோ தினமும் உங்களுக்கு வந்து வகுப்பு இருக்கும். அந்த 100 நாள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அது போக நீங்க வார டெய்லி வந்து 25 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரம் ஒரு முறை கருத்து தெரிவித்தல், உங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து வாரம் ஒரு முறை நீங்க வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி எப்போ வேணாலும் நீங்க வந்து டவுட் வந்து உங்க மென்டார்ட்ட, அதாவது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு மென்டர் வந்து ஒதுக்கியிருப்போம். ஸோ அந்த மென்டார்ட்ட நீங்க எப்போ வேணா ஃபோன் பண்ணி டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஸோ 25 கொஸ்டின் டெய்லி வினாக்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி வாரம் ரிவிஷன். ஓகே, ஒவ்வொரு வாரம் சனி ஞாயிறு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து 100 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகளுக்கான குறிப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதுவுமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், PDF வடிவில் இருக்கும். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2499 2500 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்றோம். ஸோ வேற ஏதாவது டவுட் வந்து இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9790078863 வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட்னா நீங்க வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.